அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தேசிய எண்ணெய் விலைகளில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அன்வாரின் அரசியல் செயலாளர் கமில் முனிம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் எண்ணெய் விநியோகத்தை மீட்டெடுக்க நேரம் எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தீர்ப்பதற்கான இந்த அமைதி ஒப்பந்தம் எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் பிற வர்த்தக கப்பல்களுக்கான பாதைகளை மீண்டும் திறக்கும் என்றும், நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான நாடுகளுக்கு இது நிவாரணம் அளிக்கும் என்றும் அவர் நேற்று கோலா கங்சாரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு இதனை தெரிவித்தார். நெருக்கடியின் தாக்கத்தை குறைப்பதற்காக மற்ற நாடுகளைப் போல் அல்லாமல் ரோன் 95 ரக பெட்ரோலின் மானிய விலையை ஒரு லிட்டருக்கு ரிங்கிட் 99 பராமரிப்பது உட்பட நாட்டின் பணவீக்க விகிதத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தி உள்ளதாகவும் கமில் சுட்டிக்காட்டினார். லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹம்சா ஜைனுடீன் வரும் திங்கட்கிழமை மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கைக்கு திரும்புகிறார். அதே நேரத்தில் பெசாத்து தலைவர் மொஹிதீன் யாசின் வரிசையின் சில இடங்கள் பின்னுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அண்மைய இருக்கை ஏற்பாடுகளின்படி ஹம்சா மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்பார் என்ற பாஸ் கட்சியின் அறிவிப்பை தொடர்ந்து அவர் வழக்கமாக எதிர்க்கட்சி தலைவர் அமரும் இடத்தில் அமர்த்தப்படுவார். பெசாத்து கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரான அவர் பரிகாத்தா நேஷனல் தலைவர் அமாட் சம்சூரி முக்தாருக்கு அருகில் அமர்வார். முக்தாரின் இடது புறத்தில் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் அமர்ந்திருப்பார். ஹாடிக்கு அருகில் அவரது துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் அமர்வார். பரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் ஒரு அங்கமாக தொடரும் முஹிதீன் கடைசியாக மக்களவை கூடிய போது ஹம்சாவுக்கு அருகில் அமர்ந்திருந்தார். திங்கட்கிழமை தொடங்கும் வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் மொஹிதீன் முன்பு அமர்ந்திருந்த இடத்திலிருந்து 8 இடங்கள் கீழே இறக்கப்பட்டுள்ளார். பரிகாத்தான் நேஷனல் தலைவர் அமாட் சம்சூரி முக்தாரின் ஒப்புதல் இல்லாமல் கூட்டணியின் பெயரில் எந்த நிகழ்ச்சியோ கூட்டமோ ஏற்பாடு செய்ய முடியாது என்று அதன் பொதுச் செயலாளர் தக்யுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். கூட்டணியின் தலைமை மாற்றத்தை சங்கங்களின் பதிவிலாக்கா ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். சங்கங்களின் பதிவிலாக்கா ஜூன் 19ஆம் தேதியிட்ட மற்றும் தனக்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதத்தில் பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெற்ற கூட்டணியின் சிறப்பு உச்சமன்ற கூட்டத்தின் குறிப்புகள் பெறப்பட்டதை உறுதிப்படுத்தியதாக தக்கியதீன் கூறினார். மேலும் பரிகாத்தா நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து மொஹிதீன் ராஜினாமா செய்ததற்கும் அப்பதவிக்கு சம்சூரி நியமிக்கப்பட்டதற்கும் உச்சமன்றம் ஒப்புதல் அளித்ததையும் சங்கங்களின் பதிவிலாக்கா கவனத்தில் எடுத்துக் கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே சம்சூரியின் அனுமதி இன்றி பரிகாத்தான் நேஷனல் பதாகையின் கீழ் எந்த ஒரு நிகழ்ச்சியோ அல்லது கூட்டமோ நடத்தப்பட முடியாது என்று தக்கீடின் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பெசாத்து மற்றும் பாஸ் கட்சிகளுக்கு இடையே நடந்து வரும் மோதலுக்கு மத்தியில் பெசாத்து தலைமையகத்தில் பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தை கூட்ட முஹிதீன் முயன்றதாக வந்த செய்திகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். பேரா ஈப்போவில் உள்ள அஞ்சோங் பச்சாம் பகுதியை சுற்றியுள்ள 7 குடியிருப்பு பகுதிகளில் நேற்று மாலை ஏற்பட்ட கனமழை மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய அசாதாரண புயலால் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. இந்த இடியுடன் கூடிய புயல் பிற்பகல் சுமார் 3:45 மணி அளவில் பதிவானதாகவும் நிலைமையை கண்காணிக்க பணியாளர்கள் அனுப்பப்பட்டதாகவும் கிந்தா குடிமை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேலும் அப்பகுதியை சுத்தம் செய்வதற்கும் விழுந்த மரங்களை அகற்றுவதற்கும் ஈப்போ நகர சபை மாலை 5:05 மணி அளவில் குழுக்களை அனுப்பியதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. பரவலாக பகிரப்பட்ட காணொளிகளில் புயல் ஈப்போவை சுற்றி பேரழிவை ஏற்படுத்துவதும் பலத்த காற்றினால் மரங்களும் மின் கம்பங்களும் கூட சரிந்து விழுந்து அவற்றின் சிதைவுகள் சிதறி கிடப்பதும் காணப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டிஎன்பி பல பகுதிகளுக்கான மின் இணைப்பை துண்டித்துள்ளது. நேற்று அதிகாலை கிழக்கு கடற்கரை விரைவுச் சாலையின் 144வது கிலோமீட்டரில் 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் துணை பிரதமர் டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடியுடன் பணியாற்றும் 3 ஊடக அதிகாரிகள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். அதிகாலை 1 மணிக்கு நடந்த இந்த விபத்தில் ஓட்டுநர் மற்றும் 3 ஊடக அதிகாரிகள் என 4 பேரை ஏற்றிச் சென்ற ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரும் 2 லாரிகளும் சம்பந்தப்பட்டிருந்தன. விபத்து நிகழ்ந்த போது 3 வாகனங்களும் கோலம்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக மாரான் காவல்துறை தலைவர் ஓங் கிம் வாய் தெரிவித்தார். விசாரணையில் லாரிகளில் ஒன்று இடப்புற பாதையில் இருந்து திடீரென முந்திச் செல்லும் பாதைக்கு மாறியதாக நம்பப்படுகிறது.
ஃபார்ச்சுனர் காரின் ஓட்டுநரால் அந்த வாகனத்தை தவிர்க்க முடியாமல் லாரியின் வலது பக்கத்தில் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே பாதையில் பயணித்த ஒரு ஹைகாம் லாரி மோதலை தவிர்க்க முயன்று உலோக சாலை தடுப்பில் மோதும் முன் திசை மாறி சென்றதாக ஓங் கிம் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 2 லாரிகளில் இருந்த 3 பேர் உட்பட விபத்தில் சிக்கிய 7 பேரும் சிறு காயங்களுடன் சிகிச்சைக்காக ஜெங்கா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக ஓங் கூறினார். காஜாங் செமனியில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் தொலைந்து போன பணப்பையில் இருந்து 10,000 ரிங்கிட் ரொக்க பணத்தை திருடியதாக கூறப்படும் 37 வயது டெலிவரி ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதன்கிழமை இரவு காவல்துறைக்கு இதுகுறித்து புகார் வந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நஸ்ரான் அப்துல் யூசுப் கூறினார். இந்த திருட்டு அந்த வளாகத்தில் பிற்பகல் 3 மணி அளவில் நடந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. பின்னர் வியாழக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு காவல்துறை அந்த நபரை கைது செய்தது. தொலைந்து போன தனது பணப்பையை டெலிவரி ஊழியர் திருப்பி கொடுத்த பிறகு ஒரு பெண் அவரை கேள்வி கேட்பதை காட்டும் காணொளி வைரலானதை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த காணொளியில் பணப்பையில் முதலில் 10,000 ரிங்கிட் ரொக்கம் காணாமல் போனதாகவும் அதை அவர்தான் எடுத்ததாகவும் அந்த பெண் கூறுகிறார். ஆனால் அந்த ஊழியர் அதை தொடர்ந்து மறுத்துள்ளார். விசாரணைகளுக்கு உதவுவதற்காக சந்தேக நபர் 4 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று நஸ்ரான் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தண்டனை சட்டத்தின் 380வது பிரிவின் கீழ் கட்டிடத்தில் திருடியதற்காக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இக்குற்றத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.